ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இனிமேல்தான் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் வலம் வரப்போகிறார். புதன் பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டில் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன, காத்திருக்கும் மகிழ்ச்சியும் காத்திருக்கும் அதிர்ச்சியும் என்னென்ன என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அவர் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் பார்க்கப்படுகிறார். தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக திகழக்கூடிய புதனை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் நுழைவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கிறார். ஏனென்றால் சந்திரன் ஒருவரை தவிர மற்ற அனைத்து கிரகங்களையும் சம கிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்க்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். சந்திரன் தனது பார்வையில் புதன் பகை கிரகமாக பார்த்தாலும் கூட தனது பார்வையில் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்றால் அது நிச்சயமாக புதன் என்று சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட புதன் ராசியின் அதிபதிக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க மாட்டார். மற்ற இடங்களில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் அவர் மிக வலுவாக 3இல் அமர்ந்து தனது சப்தம பார்வையை 7ஆம் பார்வையை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தின் மீது செலுத்துகிறாருங்க. எனவே பல வகையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், சிரமங்கள் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்பட்டு ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே நெருக்கடிகளை இந்த தருணத்தில் களைந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது பொதுவாகவே வித்யாகாரகரான புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படும். இப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மதிநுட்பத்தை பயன்படுத்தி மிக பெரிய அளவில் இடியாப்ப சிக்கல் போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட எளிதாக களைந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் புதன் மிக வலுவாக வித்தை, கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் தைரியஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நிகழ்வுகள் உண்டு. ஆனால் அதே வேளையில் தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் ஒருவரின் நம்மளுடைய பகைவரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் எவ்வளவு கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்போமோ அதுபோன்று இந்த வேளையில் செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவார். ஆனால் அதே வேளையில் புதன் தான் அவரை பகை கிரகமாக பார்க்கிறார். சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்ப்பதால் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல சுப நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக கைகூடும். பல வகையில எதிர்பாராத நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும் என்பதை திட்டவட்டமாக வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள்
ராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறார். உங்களால் முடியாத அளவிற்கு சக்திக்கு மீறிய கடினமான பணிகளாக இருந்தாலும் கூட அவற்றை சரி செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் காணக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூட போகிறது. திட்டமிடுதலை காட்டிலும் இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு போன்றவற்றை எதிர்கொள்ளக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்பதை தனது பார்வையை 9ஆம் இடத்தில் பதிக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. பணிபுரியக்கூடிய இடத்தில் நல்ல பெயர் கிடைப்பதோடு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. பணி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை மதிநுட்பத்தை பயன்படுத்தி சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது. எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவற்றை வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சிறந்த முன்னேற்றம் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் நுழைந்திருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஆனால் தைரியஸ்தானத்தில் இருப்பதால் அளவுக்கு மீறிய, சக்திக்கு மீறிய முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டாம். எதை செய்தாலும் அளவாக திட்டமிட்டு முதலீடுகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக சிக்கல், சிரமம் என்று இருந்த கலைத்துறை ரீதியான பணிகளில் பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருந்த பல பணிகளை முக்கூட்டு கிரகமான புதன் மிக வலுவாக தைரியத்தில் இருக்கும் போது தனஸ்தானத்தில் சூரியனும் விரயத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் புதிய முயற்சிகள் அனைத்திலும் நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும். சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை பெரிதாக பொருள்படுத்த வேண்டாம். உங்களது இலக்கை நோக்கி பயணிக்கும் போது காத்திருக்கும் அதிர்ச்சி கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் புதன் எழுதிய தலைவிதியாக உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகள் மிக நுணுக்கமாக பல பணிகளை, சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் சிக்கல் என்று இருந்த பல காரியங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் பெரிய அளவில் சிரமம், சிக்கல் இன்றி எளிதல்ல உங்களுக்கு நிறைவான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். இந்த தருணத்தில் வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அந்த புதன்கிழமை அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பெருமாளின் சாராம்சத்தை கொண்ட புதனின் கிழமையாக இருக்கக்கூடிய புதன்கிழமை வழிபாடு செய்வதால் நிறைந்த நன்மையும் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். இந்த வேளையில் புதன் எழுதும் தலைவிதி நிச்சயமாக நன்மை நிறைந்தவையாக அமையும். காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல இனிமையான செய்திகள் உறுதியாகவே கைகூடும். நம்பிக்கையுடன் செயல்படுங்க. நல்ல மாற்றம் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி உறுதியாகவே வரும்.